ஒரே இலக்கு, ஆனா ரெண்டு தலைவர்களும் வெவ்வேறு திசையில பயணிக்கிறாங்க. ஒரு பக்கம் தான் பிறந்து வளர்ந்த கியூபா நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக ஃபிடல் காஸ்ட்ரோ போராடுறாரு. இன்னொரு பக்கம் அர்ஜென்டினாலேருந்து பயணம் பண்ணி லத்தீன் அமெரிக்காவுக்கு வந்த ஷேக்வாரா லத்தீன் அமெரிக்காவினுடைய நிலையை பார்த்து சுதந்திர பெறணும்னு சொல்ற எண்ணம் ஒரு பக்கம் ஷேக்வாராக்கு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுக்கு அப்புறம் வரலாற்றுல கியூபா புரட்சியினுடைய வரலாறு எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஷேக்வாரா முதல்ல ஃபிடல் காஸ்ட்ரோவை பார்த்ததுக்கு அப்புறம் அவரை பார்த்து வியந்து போறாரு ஷேக்வாரா. இவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, இவர் ஒரு துணிச்சலான புரட்சியாளர். இவர் வகுக்கிற திட்டங்கள்லாம் பார்த்து அசந்து போறாரு ஷேக்வாரா. ஆனா ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரி எந்த ஒரு போராட்டத்திலும் புரட்சியிலும் ஷேக்வாரா பங்கெடுத்தது கிடையாது. ஆனா லத்தீன் அமெரிக்காவுக்கு முழுமையான சுதந்திரத்தை வாங்கி தரணும்னு சொல்லி எண்ணம் மட்டும் ஷேக்வாராக்கு இருந்துச்சு. அன்றைக்கு இரவு தீர்மானிக்கிறாரு, இனிமே நம்மளுடைய பயணம் ஃபிடல் காஸ்ட்ரோவோட தான் சொல்லி, கியூபா புரட்சி நடைபெறும் வரை நான் ஃபிடலோடு தான் இருப்பேன்னு சொல்லி தீர்மானிக்கிறாரு. இந்த பயணத்துக்கு அப்புறம் எப்படி அடுத்தடுத்த கியூபா புரட்சி வெற்றி பெறுதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.